முட்டை உடைச்சு விடு. ஜீனி ஒரு ஸ்பூன் அளவா? ஒரு ஸ்பூன் நல்லா போடு, நிறையா போடு, இன்னொரு ரவுண்டு போடு, இன்னும் கொஞ்சம் பாதி. போடு, போதும். போட்டாச்சு. முடிக்க முடிக்க முடிக்கப்பா, செஞ்சாத. அடுத்து கறி குழம்பு பண்ணும்போது இதில் வச்சுட்டு அடுத்து ஃபேனை ஆன் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி போட்டுக்கணும். 2 போட்டு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிஸ்தா பருப்பு 1, அடுத்து என்னது, முந்திரி 1, 2 மொத்தம் 1 2 ரைட்டு. அடுத்து ஏலக்காய் 8 முந்திரி. ஏலக்காய் எக்கடி இருக்க வெடி. ஏலக்காய் ஒரு 2 போடணும். ஆனால் நாங்கள் வாசனைக்கு போட்டிருக்கோம், 1 தான் போட்டிருக்கோம். 2 போடணும். இப்போ இதை இது பண்ணிக்க, இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இதில் நம்ம போட்ட திங்ஸ் எல்லாம் நல்லா அரைச்சிக்கணும். ஒரு பேனில் பாலை நல்லா சூடு பண்ணியிருக்கோம். இந்த சைடு இன்னொரு பேனில் நம்ம இப்போ ப்ரெட்டை நல்லா வறுத்துக்கிட்டுருக்கோம், டோஸ்ட் பண்ணுறோம். அடுத்து பால் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை எடுத்து இப்படியே போட்டுக்கணும். அது நல்லா எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுக்கணும். போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. ஆடா எப்படி இருக்கு, கம்மன்னு இருக்கா? நல்லா கொதிக்காது. ஸ்பூனை வச்சு இன்னும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. வேலை முடிச்சு வச்சு இன்னும் பிளேட்டிங் தான். அடுத்து பிளேட்டிங் தான் பண்ண வேண்டியது. பிரெட் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, பார்க்கவே ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, அதுதான். அடுத்து பிளேட்டிங் தான். பிரெட் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு அது மேலே நம்ம பாலை ஊற்றிக்கணும். நல்லா அது பூரா ஊறினது தான் டேஸ்ட்டே. வெட்டி சாப்பிடுங்க, பயங்கரமாக இருக்கு. டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா. இது ஹெல்த்தி ஃப்ரூட் தான், ஹெல்த்தியாக சாப்பிட்றது. உடம்பு சரியாதவங்க ஏதாவது பிரச்சனை இருந்தால் இது சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹெல்த்தி இதை தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்.